இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு செம காமெடியான அதே சமயம் மனசை நெகிழ வைக்கிற ஒரு ஃபேண்டசி டிராமா தான். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயின் யாங் சியோசி ரொம்பவுமே ஃபாஸ்ட். உலகமே ஒரு ஸ்பீட்ல போனா இவ அதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பீட்ல இருப்பா. ஜோக் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சிரிச்சிடுவா. போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே போஸ் கொடுத்துருவா. ஏன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடுவா. இப்ப அவ போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அது கொஞ்சம் போர் அடிக்கிற வேலை தான். ஆனா தினமும் 8 ஒருத்த மட்டும் அங்க வருவான். ஒரு லெட்டர் அனுப்புறதுக்காக வருவான். அதுவும் பெரிய கியூல வந்து நிப்பான். அதுவும் இவனை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு என்ன தோணும்னா, இவனாவது ஒரு ஸ்டாம்ப செட்டா வாங்கிட்டு வீட்டுல வச்சுட்டு லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாதான்னு சொல்லி அவளுக்கு எப்பவுமே தோணும். ஆனா இவ ஏதாவது கேட்டா கூட அவன் வாயே திறக்க மாட்டான். ரொம்பவுமே சைலண்டான டைப். சியோசியோட வாழ்க்கை ரொம்பவுமே பாவம். சம்பளம் கம்மி, சின்ன வீடு, லொடலொடன்னு பேசுற பக்கத்து வீட்டுக்காரங்க, இதுதான் அவளோட நிலைமையா இருக்கு. கடையில சூப் வாங்கும் போது ஃப்ரீயா வரத அள்ளிட்டு வருவா. போஸ்ட் ஆபீஸ்ல டெலிவரி ஆகாம தேங்கி கிடக்கிற போஸ்ட் கார்டுகள் எல்லாம் போட்டோ எடுத்து சோசியல் மீடியால தான் ஏதோ ஊர் சுத்துற மாதிரி சீனும் போடுவா. அதுவும் அந்த சோசியல் மீடியா போஸ்டுக்கு ஏமேன்னு ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் லைக்கும் போடுவாங்க. ஒரு நாள் ஈவினிங் பார்க்ல போகும்போது வின்சன் அப்படின்னு ஒருத்தன் பொண்ணுங்களுக்கு டான்ஸும் கத்து கொடுத்துட்டு இருந்தான். இவ தூரத்துல நின்னு அப்படியே அவன் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்து இவளும் ஆசையா ஆடிட்டு இருக்கா. ஆனா அவனும் இவள பாத்துட்டான். உள்ள கூப்பிட்டு டான்ஸும் ஆட வைக்கிறான். அப்புறம் 2 பேரும் பேசும்போது நீ பார்க்கவே செம அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவனும் பயங்கரமா ஐஸ் வைப்பான். ஹீரோயினும் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. நான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் வேலை செய்யறேன்னு. அதுக்கேற்ற மாதிரி அவனும் நான் உன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பா ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அன்னைக்கு நைட்டு வீட்டுல ரேடியோ கேட்டுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் திடீர்னு வருது. அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் டோஃபு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போன மனுஷன் அப்படியே எஸ்கேப்போ ஆயிட்டாரு. 7 மாசம் கழிச்சு காசு இல்லாதனால வீடும் காலி பண்ண சுச்சுவேஷனும் வந்தது. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு 38ன்னு போட்ட ஒரு விசித்திரமான சாவியும் கிடைக்குது. அந்த சாவி எதோடதுன்னே அவளுக்கு தெரியல. அவங்க அம்மா அப்பாவோட பொருள் எல்லாத்தையும் தூக்கி போடும்போது அவ அந்த பழைய ரேடியோ மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டா. அடுத்த நாள் போஸ்ட் ஆபீஸ்ல ஒருத்தன் கியூல இடிச்சிட்டு வம்பு பண்ணும்போது இந்த டான்ஸ் மாஸ்டரான வென்சன் தான் கரெக்டா வந்து அவளையும் காப்பாத்துறான். அங்கேயே ஒரு பேப்பர்ல எழுதி அவளை டேட்டிங்க்கும் கூப்பிடுறான். இவளும் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா தான் போறோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் கடைசியில ஓகேவும் சொல்ற நிலைமையில தான் இருக்கா. அன்னைக்கு நைட் ஃபுல்லா ரேடியோல வர லவ் சாங்ஸ் எல்லாமே இவளுக்காகவே அவன் பாடுற மாதிரியே இமேஜின் பண்ணியும் பாத்துக்கிறா. அடுத்த நாள் பஸ்ல போகும்போது தப்பா நடக்கிற ஒருத்தனை போட்டோ எடுத்து மாட்டியும் விட்டுடுறா. இவ வேலை செய்யற போஸ்ட் ஆபீஸ்க்கு வென்சன் சாப்பாடும் செஞ்சு எடுத்துட்டு வரான். அதை சாப்பிடும்போது அவளுக்கு அப்படியே கண்ணீரும் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா ஹோம் ஃபுட் அவ சாப்பிட்டதே இல்லையா. அது மட்டும் இல்லாம 2 பேரும் சினிமாக்கும் போலான்னு சொல்லி பிளான் பண்ணி சினிமாக்கும் போறாங்க. அடுத்த நாள் வேலண்டைன்ஸ் டே அப்படின்றனால என்ன பிளான் பண்ணலான்ற மாதிரி 2 பேரும் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இதை நான் செலிப்ரேட்டே இது வரைக்கும் பண்ணதில்லையே அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த பழைய டான்ஸ் மாஸ்டரும் தன்னோட பழைய லவ்வர் லுக்கேமியா நோயால இறந்துட்டதாவும் இப்படி அனாத ஆசிரமத்துல உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் உருக்கமா பதிவு பண்றான். அது மட்டும் இல்லாம இவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றான். ஒரு சின்ன பொண்ணுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணணும், அதுக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு டீம் கேமும் நடக்குதான். அதுல ஜெயிச்சா 2 லட்சம் ரூபாய் பிரைஸ் மணியும் கூடவே 2 பிளேன் டிக்கெட்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னனால நம்ம 2 பேரும் சேர்ந்து கலக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட் ஃபுல்லா அந்த கேம்க்கான பிராக்டிஸ் எல்லாமே பண்றாங்க. நைட்ல பஸ்ல வீட்டுக்கு வரும்போது அந்த வெறிச்சோடி பஸ்ல 2 பேர் மட்டும் தான் கையை கோத்துக்கிட்டு கிஸ் பண்ணலான்ட்டு போறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து டிரைவரும் பிரேக் போட அவங்களுக்கு அந்த மொமெண்டே ஸ்பாயில் ஆயிடுது. வீட்டுக்கு வந்ததும் நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு செலக்ட் பண்ணிட்டு ரேடியோல கால் பண்ணி தான் லவ் பிளான் பத்தி எல்லாத்தையும் பெருமையா சொல்லிட்டு இருக்கா. மறுநாள் காலையில செம கியூட்டா ரெடி ஆகி பஸ்ஸோ ஏறா. பஸ்ல நேத்து பார்த்த அதே கண்ணாடி போட்ட பையனும் குண்டு பொண்ணும் டேட்டிங் போறத பாக்குறா. பக்கத்துல ஒரு சைக்கோ பையனும் இவளை அப்படியே டச் பண்ணலான்ட்டு வரான். நம்ம ஹீரோயினும் கண்ணை ஒரு வாட்டி சிமிட்டு பார்த்தா திடீர்னு அவ பெட்லயும் படுத்திருக்கா. அதே ட்ரெஸ், ஆனா உடம்பெல்லாம் வெயில கருகி போயிருக்க மாதிரி ரொம்ப ரெட்டா இருக்கு. ஷூவுக்குள்ள மணல்லாம் இருக்கு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ கேமுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி ஓடி போய் பஸ்லயும் ஏறா. ஆனா பஸ்ஸும் காலியா இருக்கு. அங்க போய் பார்த்தா ஒருத்தரும் இல்ல. விசாரிச்சா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல திங்கக்கிழமை, அதாவது வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு ஒரு நாள் காணாமையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. என்னடா இது மண்டேவா அப்படின்னு சொல்லி அறக்க பறக்க இவளும் ஆபீஸ்க்கு போறா. அங்க போஸ்ட் ஆபீஸ்ல அதே ஆளும் வரான். அவன் மூஞ்செல்லாம் என்னமோ தெரியல வீங்கி கண்ணெல்லாம் அடிபட்டு தழும்போட இருக்கான். எப்பவுமே பேசாதவன் இவகிட்ட அன்னைக்கு குட் பை தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். பார்க்ல போய் இவனும் அந்த டான்ஸ் மாஸ்டரை போய் தேடுறா. ஆனா அவன் எங்கன்னு தெரியல, ஆளே காணோம். நியூஸ்லயும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பொண்ணு ஒருத்தி பஸ்ல இருந்து டெலிபோர்ட் ஆகி காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி விசித்திரமான நியூஸும் ஓடிட்டு இருக்கு. போலீஸ்ல போய் அந்த ஒரு நாள் காணாம போச்சுன்னு இவளும் சொன்னா ஒரு லூஸ் மாதிரி இவளை பாக்குறாங்க. வீட்டுக்கு வந்து ரேடியோவும் கேட்டுட்டு இருக்கும் போதுதான் இவளுக்கு கரெக்டா கரண்ட்டும் ஆஃப் ஆகுது. அங்க உள்ள வார்ட்ரோப்ல இருந்து ஏதோ ஒரு சத்தமும் கேக்குது. திறந்து பார்த்தா அங்க ஒரு விசித்திரமான உருவம் இருக்கு. அது தன்னை ஒரு பல்லி அப்படின்ற மாதிரி சொல்லுது.
மனுஷங்க எதையாவது தொலைச்சிட்டாலோ இல்ல மறந்துட்டாலோ அதை பத்திரமா வைக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லி அவளோட பழைய டாய்ஸ், சாக்லேட் பேப்பர், அதுவும் சின்ன வயசுல இவ வச்சிருந்த 38 நம்பர் போட்ட அந்த சாவியும் கொடுக்குது. அவளும் அவங்க அப்பாவை பத்தி இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, நல்லா இருக்காரான்னு கேட்டா, அவர் எங்கேயோ ஒரு சாமியார் கூட செஸ் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோவையும் காட்டுது. அவளோட அந்த காணாம போன ஒரு நாளை பத்தி கேட்கும்போது கரெக்டா அந்த பல்லியும் எஸ்கேப் ஆயிடுது. முழிச்சு பார்த்தா மறுபடியும் அது ஒரு கனவாவே இவளுக்கு தோணுது. அடுத்த நாள் ஒரு போட்டோ ஷாப்ல வாசல்ல இவளோட போட்டோவும் அங்க தொங்கிட்டு இருக்கு. கடைக்காரன் கிட்ட இது என்ன போட்டோ அப்படின்ற மாதிரி கேட்டா, இல்லமா ஒரு பன்னி மூஞ்சிக்கார மாதிரி ஒருத்தன் வந்தான், அவன் மூஞ்செல்லாம் என்னமோ அடிபட்டு இருந்தது, அவன் தான் இந்த போட்டோ வந்து எடுத்துட்டு போனான், பார்க்க அழகா இருந்தனால நானும் ஒரு காப்பி போட்டு நானும் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயமும் ஸ்ட்ரைக் ஆகுது. கடையில சொன்ன அந்த பன்னி மூஞ்சி வேற யாரும் இல்ல, டெய்லி போஸ்ட் ஆபீஸ் வருவால அவனோட முகத்தோட மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவகிட்ட இருக்கிற அந்த 38 நம்பர் சாவியும் ஒரு போஸ்ட் ஆபீஸ் பாக்ஸோட சாவின்ற விஷயமும் தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த ஆளு தினமும் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல லெட்டர் போடுவான்ல, அந்த லெட்டர்ஸ் எல்லாமே அந்த 38 நம்பர் போஸ்ட் பாக்ஸ்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதும் உடனே பழைய வீட்டுக்கு போய் அந்த சாவியும் தேடலான்னு சொல்லி போறா. அவங்க அம்மா கண்ணில் தெரியக்கூடாதுன்னு மறைஞ்சு போறா. ஆனா அங்கதான் அவளுக்கு ஒரு ஷாக் ஆகுது. இவ்வளவு நாளா அவளோட சோசியல் மீடியா போஸ்ட லைக் பண்ணிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, அவளோட அம்மா தான். இவளும் கடுப்பாகி அந்த டான்ஸ் மாஸ்டர் ஒரு விசிட்டிங் கார்டையும் கொடுத்திருப்பாரு, அதை அப்படியே கிழிச்சு குப்பையிலையும் போடுறா. இப்ப டெய்லி அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு வருவால, அந்த ஆள் போட்டோல இருக்கிற பீச் எந்த ஊரு அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்ல தேட ஆரம்பிக்கிறா. ஆனா ஒண்ணுமே சிக்கல. கடுப்பான இவளும் ஆபீஸ்க்கு போய் எனக்கு மெடிக்கல் லீவ் வேணும்னு சொல்லி நிறைய நாள் லீவும் எடுத்து அந்த 38 நம்பர் சாவியை எடுத்துட்டு ஊரா எந்த போஸ்ட் ஆபீஸ்ல அந்த பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி தேடவும் ஆரம்பிக்கிறா. எப்படியோ கடைசியா ஒரு வழியா அந்த சரியான போஸ்ட் பாக்ஸ் பெட்டியும் கண்டுபிடிச்சிடுறா. அது உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா வருஷக்கணக்கான தேங்கின லெட்டர்ஸ் நிறையவே இருக்கு. அதுல ஒரு மேப்பும் இருக்கு. அந்த மேப்பை வச்சு அந்த போட்டோ எடுத்த பீச் ஸ்பாட்டுக்கே அவளும் போயிடுறா. அங்க உட்காந்து கடைசியா அந்த லெட்டரை திறந்தா அதுல ஏகப்பட்ட போட்டோஸும் இருக்கு. அப்பதான் அவளுக்கும் புரியுது, கடைசி நாள் அன்னைக்கு அவனும் போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு வெயிட்டான கவர் எடுத்துட்டு வந்தான்ட்டு. அது இதுதான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அந்த லெட்டரையும் படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த லெட்டரை படிக்க அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அப்போதான் அப்படியே பிளாஷ்பேக்கும் போறாங்க. இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு ஒருத்தன் வருவான்ல, அவனுக்கு போட்டோகிராஃபினா உயிரா இருக்கு. ஆனா இவன் ஒரு தனி ரகுனே சொல்லலாம். நம்ம ஹீரோயின் எப்படி செம ஃபாஸ்டோ அதே மாதிரி இவன் அப்படியே ஆப்போசிட். இவன் ரொம்பவுமே ஸ்லோ. அதனாலே இவனுக்கு ஆமன்னு சொல்லி செல்ல பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஸ்கூல்ல யாரும் இவன் கூட சேர்ந்து விளையாடவும் மாட்டாங்க. ஒரு கொசுவை கூட இவனால கரெக்டா அடிக்க முடியாது. ஏன் இவன் கட்டுற வாட்ச் கூட உலக நேரத்தை விட ரொம்பவுமே ஸ்லோவாவே ஓடும். அதனாலதான் இவன் படிச்சு முடிச்ச பிறகு கூட பஸ் டிரைவரான வேலையை எடுத்துக்கிறான். ஏன்னா பஸ்ஸை மெதுவா ஓட்டுறதுதான் இவனுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றனால இந்த வேலையை சூஸ் பண்ணிக்கிறான். இவன் எதுக்கு டெய்லி போஸ்ட் ஆஃபீஸ் போறானா, அது நம்ம ஹீரோயின்காக தான் போவான். சின்ன வயசுல இவங்க 2 பேருமே மீட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஹீரோயின் தான் இதை மறந்துருப்பா. ஹை ஸ்கூல் படிக்கும்போது பஸ்ல ஒரு வாட்டி பார்த்த இவன் அவளை பாக்குறதுக்காகவே டெய்லி அதே பஸ்லயே போவான். ஸ்கூல் பஸ்லயும் நின்னு பாப்பா, ஆனா இவ கண்டுக்கவே மாட்டா. ஒரு நாள் இவளும் அந்த ஊரை விட்டே போயிட்டா. ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு இவனும் டிரைவர் வேலைக்கு வரும்போது அதே பஸ்ல இவ ஏறத பார்த்துமே ரொம்பவுமே ஷாக் ஆயிட்டான். அவளை தினமும் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அவனோட அங்கிள் கிட்ட சொல்லி ஆஃப்டர்நூன் ஷிஃப்டும் கேட்டு வாங்கிக்கிட்டான் அவனோட வேலையில. போஸ்ட் ஆஃபீஸ்ல அவளை பார்க்கணுன்னே லெட்டர் போட டெய்லி வருவான். இந்த மாதிரி சமயத்துல தான் அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்து ஹீரோயின் கிட்ட சீன் போடுறத அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இவன் கவனிச்சிருக்கான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த டான்ஸ் மாஸ்டர் ஆசையா ஒரு லஞ்ச் பாக்ஸும் கொண்டு வந்து கொடுத்துருப்பார்ல, அது ஆக்சுவலா இவனோட இன்னொரு காதலி இவளுக்காக செஞ்சு கொடுத்துருப்பா. அதை இவன் ஏமாத்துக்காரனா இருக்கனால இவளுக்கு கொண்டு தான் என்னமோ செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பான். இந்த விஷயம் இவனுக்கும் தெரிஞ்சு போகுது. இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போகும்போது கூட இவங்க 2 பேரும் போறது பார்த்தாம பஸ்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லார்கிட்டயும் இன்ஜின் ரிப்பேர்னு போய் சொல்லி இறக்கி விட்டுட்டு அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி தியேட்டர் வரைக்கும் போயிருக்கான். கடைசியா ஹீரோவும் அந்த டான்ஸ் மாஸ்டரும் வீட்டுக்கு வரதுக்காக யாருமே இல்லாத ஒரு பஸ்ல வருவாங்கல்ல, அந்த பஸ் இவன் தான் ஓட்டிட்டு இருப்பான். அதுவும் கரெக்டா அவங்க முத்தம் கொடுக்கும் போது கரெக்டா பிரேக் போடுவான்ல, அது வேற யாரும் இல்ல, இவன் தான் ஷாக்லயும் பிரேக் போட்டிருப்பான். நம்ம ஹீரோயின் இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரவுடி கும்பல் பஸ்லயும் ஏறுது. இந்த டான்ஸ் மாஸ்டர் மட்டும் அந்த பஸ்ல இருந்தனால இந்த டான்ஸ் மாஸ்டரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்லி சின்ன பொண்ணுக்கு ஹார்ட் ஆபரேஷன் அப்படின்னு போய் சொல்லி 5 லட்சம் ரூபாயும் வாங்கியிருக்கான். அந்த ரவுடிங்களோ அவனை வளைச்சு இன்னும் 3 நாள்ல நீ 30 லட்சமா குடுடா அப்படின்ற மாதிரி அவனை மிரட்டிட்டு போறாங்க. அவனை 4 மிதியும் மிதிச்சுட்டு போறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோக்கும் அவனை அடிக்கணும்னு ஆசை வந்து அவனும் அடிக்கலான்னு வரான். ஆனா அவன் தான் ஸ்லோ ஆச்சு. அவன் கைய ஓங்குறதுக்குள்ளேயே இந்த டான்ஸ் மாஸ்டர் அவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அவனும் வெளியே ஓடிடுறான். இவன் காயத்தோட போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்திருப்பால, அதுக்கு காரணம் அந்த டான்ஸ் மாஸ்டர் தான் இவனை போட்டு அடின்னு அடிச்சதுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கும். அன்னைக்கு நைட்டு பஸ்ஸை ஓரம் கட்டிட்டு ஹீரோவும் தூங்குறான். அது என்னமோ தெரியல, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கொசுவை டக்குன்னு பிடிச்சிடறான்.
பார்த்தா உலகமே அப்படியே நின்னு போயிருக்கு. மனுஷங்க, செடி, கொடி, காத்துன்னு எதுவுமே அசையாம இவன் மட்டும் தான் மூவ் ஆகுறான்ற விஷயம் அவனுக்கு தெரியுது. உடனே ஒரு சைக்கிளையும் எடுத்துட்டு போய் ஹீரோயினும் தேட போறான். பஸ்ல அவள ஒருத்தர் தப்பா தொட வரத பார்த்து அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு மத்த எல்லாரையும் ஜன்னல் பக்கமா திரும்ப வச்சுட்டு இவளை அப்படியே தூக்கிட்டு அந்த பஸ்ல எடுத்துட்டு கிளம்புறான். அப்பதான் அவங்க சின்ன வயசு பிளாஷ்பேக்க அவகிட்ட சொல்லிட்டு வரா. சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பேருமே காயம்பட்டு ஒரே ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருந்திருக்காங்க. அதுல ஹீரோ அந்த ஆக்சிடென்ட்ல அவனோட பேரண்ட்ஸையும் இழந்துடுறான். அப்ப ஹீரோயின் தான் அவனுக்கு எப்பவுமே துணையா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. அவ டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது நம்ம அப்பப்ப லெட்டரும் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸும் பண்ணிருப்பாங்க. ஆரம்பத்துல ஹீரோயினும் என்னனாலும் நம்ம லெட்டர் எழுதலாம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸும் பண்ணிருக்காங்க. ஹீரோவும் சின்ன வயசுல எங்க தங்க போறோம்னு தெரியாம இருந்தப்ப அவங்க அப்பா வச்சிருந்த அந்த போஸ்ட் பாக்ஸ் சாவியை தான் ஹீரோயின் கிட்டயும் கொடுத்துட்டு போயிருப்பா. அவன் அங்க போனதுக்கு அப்புறமா தான் ஏகப்பட்ட லெட்டரும் எழுதினான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு செக் பண்ணி பார்த்தப்போ ஹீரோனோட லெட்டர் 2 தான் இருந்துச்சு. இவன் எழுதின லெட்டர் மட்டும் அங்க தேங்கியும் கிடைக்குது. அப்போதான் அவன் ரொம்ப தூரத்துல இருக்கான்னு அவனுக்கும் புரிஞ்சுது. இருந்தாலுமே அன்னில இருந்து அவனும் லெட்டர் எழுதுறத நிறுத்தவே இல்ல. அவளை பத்தின நினைப்பு மட்டும்தான் அவனோட வாழ்க்கையை இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கு. ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஹீரோயினை அப்படியே பஸ்ல தூக்கிட்டு அவங்க சின்ன வயசுல மீட் பண்ண அதே பீச்சுக்கு கூட்டிட்டு போறான். அங்க அவளை விதவிதமா போஸ் கொடுக்க வச்சு ஏகப்பட்ட போஸும் எடுத்துக்கிறான். ஏடா அப்பதானே அவளும் சில மாதிரி நிப்பா. அதனால அவன் ஆசைப்பட்டபடி நிறைய போட்டோஸும் எடுத்துக்கிறான். சூரியன் மறையிற நேரத்துல பஸ்ஸையும் எடுத்துட்டு போகும்போது பாதையில ஒருத்தர் நடக்கிறத பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆறா. என்னடா இது, நம்மள மாதிரி இவரும் ஒருத்தர் நடக்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அவர் வேற யாரும் இருந்திருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோயினோட ரொம்ப நாள் காணா போன அப்பாவா தான் இருந்திருப்பாரு. அவர் பஸ்ல ஏறி ஒரு சீக்ரெட்டையும் சொல்றாரு. அவருக்கு இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆனது முதல் தடவை இல்லையா. ஹீரோ மாதிரி மெதுவா இயங்குறவங்களுக்கு நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி சேர்ந்துகிட்டே வருமா. அந்த சேர்ந்த ஒரு முழு நாள் தான் இந்த ஃப்ரோஸ் ஆகி நிக்கிற இந்த 24 மணி நேரம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் ரொம்ப வேகமா ஓடுறதால அவளுக்கு ஒரு நாளும் கம்மியாயிடுது. ஆனா மத்தவங்களுக்கு அது ஒரு நிமிஷம் மாதிரியும் போயிடுது. அதனாலதான் அந்த நியூஸ்ல அவ பஸ்ல இருந்து காணாம போனதா சொன்னாங்க. அப்பதான் தன்னோட கதையும் சொல்றாரு. அன்னைக்கு குடும்பத்தை விட்டுட்டு நான் போனப்ப நானும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் நினைச்சேன். அப்பதான் அவருக்கும் உலகம் ஒரு நாள் நின்னுச்சான். அதனாலதான் இந்த உலகத்தையே நான் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி நானும் அங்க இருந்து கிளம்பிட்டேன். அந்த போட்டோல ஒரு சாமியார் என் கூட செஸ் விளையாடிட்டு இருந்தாருல, அவர் கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அந்த சாமியாரும் அங்க வராரு. இறக்கும் போது ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப்போ கேக்குறாரு. அன்னைக்கு கடைசியா என் பொண்ணு கிட்ட நான் வீட்டை விட்டு போகும்போது டோஃபு வாங்கி தரேன்னு சொன்னேன். தயவு செஞ்சு எனக்காக என்னோட சார்பில் நீ அவளுக்கு டோஃபு வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் அவங்க 2 பேரையும் வச்சு ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினை மெதுவா தூக்கிட்டு போய் அவளை பெட்லயும் படுக்க வைக்கிறா. அவளுக்கும் கிஸ் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா முடியாம நெத்தியில மட்டும் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே இவனும் கிளம்பிடுறான். அந்த மேப்பையும் கடைசியா ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து வரான். இனிமே அவளை அவளோட வழியில விடணும்னு முடிவு பண்ணி அங்க இருந்து கிளம்பிடுறான். அதனாலதான் அடுத்த நாள் போஸ்ட் ஆபீஸ்க்கோ வந்து குட் பை சொல்லியிருப்பா. இதனாலதான் நம்ம ஹீரோனோட முகம் நல்லா செவந்து இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா அவ பீச்ல இருந்தனாலையும் இதனாலதான் அந்த பீச்ல இருந்த மண்ணு இவளோட ஷூல இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்ல வராங்க. ஆனா என்ன சோகம்னா அவன் போஸ்ட் ஆபீஸை விட்டு வெளியே வரும்போது ஒரு லாரியும் அவன் மேல மோதிடுது. இதனால ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோனும் இப்ப அதே அந்த 38ஆம் நம்பர் போஸ்ட் ஆபீஸ் பாக்ஸ் எந்த ஊர்ல இருக்கோ அதே ஊர்ல வந்து டிரான்ஸ்பர் ஆகி அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு வருஷமா எந்த லெட்டருமே வரல. ஏன்னா அப்பதானே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால எந்த லெட்டருமே வரல. இந்த வருஷமும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தனியா தான் செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அப்பதான் அங்க ஒருத்தன் தட்டு தடு மாதிரி நடந்து வரான். அவன் காலில் கட்டு கையில ஊன்றுகொள்ளுன்னு சொல்லி அவ பக்கத்துல வந்து நிக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல, நம்மளோட ஹீரோ தான். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கும் கண்ணீர் கபகபன் பயங்கரமா வருது. அப்ப கூட அவன் கையில அவளுக்காக ஒரு லெட்டரும் அவங்க அப்பா சொன்ன அந்த டோஃபும் எடுத்துட்டு வந்து கையில கொடுக்கறான். 2 பேரும் ஒருத்தர் 2 பேரையும் பார்த்து அப்படியே அழுதுக்கிறாங்க. இப்படி கூட ஒரு லவ் அழகா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணும். வேலை முடிஞ்சதும் ஒன்னா சாப்பிட போலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு 2 பேரும் அன்னில இருந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆமையும் முயலும் ஒன்னா சேர்ந்த கதையா தான் மாறி போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.